ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், ஐபிஎல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது தனித்தனியாக ஆர்சிபி சிஎஸ்கேன்னு சண்டை போட்டிருந்தவங்களாம் ஒன்றா எல்லாம் வாங்க, இந்திய அணி வேர்ல்டு கப் விளையாடுதுங்க. அதை குறித்து நம்ம ரோஹித் சர்மா நேற்று பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காரு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வர ஜூன் 2ஆம் தேதி வேர்ல்டு கப் தொடங்குதுங்க. அதுக்கு முன்னே நம்ம இந்திய அணி நாளைக்கு பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான வார்ம் அப் மேட்ச். ஏன்னா அமெரிக்காவில் முதல் இப்போ தான் ஆட போகிறாங்க. அதனால் பிச்சு கண்டிஷன் அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நாளைக்கு அவங்க கணிச்சு ஆகணும். அதனால் நாளைக்கு கண்டிப்பாக முக்கியமான வார்ம் அப் மேட்ச்னு சொல்லலாம். இதை குறித்து நம்ம ரோஹித் சர்மா என்ன பேசியிருக்காருன்னா, எங்கள் அணி வலுவாக தான் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் கோப்பையை வெல்றதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணுவோம். ஒருத்தர் 2 பேர் பண்ணால் மட்டும் முடியாது முயற்சி, ஒட்டுமொத்த அணியும் பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா கடைசி ஒரு 3-4 வேர்ல்டு கப்பை நாங்கள் அடிக்க வேண்டியது தான், எல்லாமே எங்களை கைவிட்டு போயிடுச்சு. இந்த வாட்டியாச்சும் எல்லாம் கை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வேர்ல்டு கப் அடிக்கிறது நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம். அதனால் கண்டிப்பாக எங்களை நம்புங்க. இந்த வாட்டி நாங்கள் வேர்ல்டு கப் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பெற்றுத்தரோம். ரசிகர்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. இதை வின் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறது தான் எனக்கு ஒரே ஒரு நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி எல்லாமே நல்ல பயிற்சியில் தான் இருக்காங்க. எல்லாமே ஃபுல் ஃபிட்னஸோடு இருக்காங்க. ஐபிஎல் தொடர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தொடராக இருந்துச்சு. அதிலேருந்து நிறைய நாங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டோம். அதை தொடர்ந்து இப்போ வேர்ல்டு கப் வந்திருக்கு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடுறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் எங்களோட புதிய அணியை, ஒரு வித்தியாசமான அணியை நீங்கள் பார்ப்பீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். வேர்ல்டு கப்பு நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷமாக சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம் நம்ம ரோஹித் சர்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி கடந்த 3-4 வருஷம் வேர்ல்டு கப்பு செமிஃபைனலு, ஃபைனலு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோத்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கப்பு கூட அடிக்கல. நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் கனவு இன்னும் அது நிறைவேறல. பார்க்கலாம் எந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம இந்திய அணி கப் அடிக்காதான்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே நல்ல டீமாக தாங்க இருக்குது, ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது. 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் இருக்காங்க, 2 ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் சூப்பராக இருக்குது, பேட்டிங் அட்டாக் நல்லா இருக்குது. அதனால் இந்த அணியும் கப் அடிக்கலாம். இதுக்கு மேலே எந்த அணியும் கப் அடிக்க முடியாது இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. விராட் கோலி, ரோஹித் சர்மா லெஜெண்ட்ஸ் ஆடுறாங்க. அதனால் நல்ல ஒரு பயிற்சி ஆட்டமாக இருக்கும் நாளைக்கு. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி பயிற்சி ஆட்டத்தில் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தேடுவாங்க. எந்த மாதிரி பேட்ஸ்மேன் எந்த டச்சில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரியும். அதனால் நம்ம இந்திய அணி கோப்பையை வெல்றதுக்கான ஃபுல் முனைப்போட இறங்கணும். அப்போ தான் நம்ம இந்திய அணி கோப்பையை வெல்ல முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120-130 கோடி மக்கள்னு ஒரு ஆசைங்க. நம்ம இந்திய அணி வேர்ல்டு கப் 2011 அடிச்சதோட இன்னும் அடிக்கலை. அந்த கனவை இந்த வருஷம் இன்னும் ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும். அது அந்த கனவு நிறைவேறுமா ஆகாதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. நம்ம இந்தியா அணி இந்த வருஷம் வேர்ல்டு கப் அடிக்குமா அடிக்காதான் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் பிடிச்ச பிளேயர் யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் இருக்கணும், அப்படிலாம் வேர்ல்டு கப்பில் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் இருந்தால் கப் அடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே அப்டேட் சேனல் வருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.